வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிஎஸ்சி. நம்ம ரஹ்மான் டிஎன்பிஎஸ்சியில் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் கிளாஸ் 6th 7th 8th பழைய தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக ஃபுல்லும் பார்த்து முடிச்சிட்டோம். இந்த வீடியோவில் பழைய தமிழ் புக்கு 9th 10th இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது ரிவைஸ்டு சிலபஸ் படி இருக்கக்கூடிய சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான். இலக்கணம்ன்ற ஹெட்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு டாப்பிக்கு. ஸோ 9ஆம் வகுப்பு பிரித்தெழுதுக பார்ப்போம். நீங்கள் இதை ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. பழைய புக்கை இப்போ தேடி நம்ம நோட்ஸ் எடுக்க முடியாது. புது புக்கு இப்போ எல்லாரோட கையிலே இருக்கும். புது புக்கில் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுகவும் நம்ம தனியாக கிளாஸ் வைஸாக நம்ம பார்க்கலாம். இப்போ பழைய புக்கில் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுகளை 9ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு இது ரெண்டுலையும் இருக்கக்கூடிய பிரித்தெழுது தான் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்கோம். 6, 7, 8 இந்த 3 வகுப்புக்குரியதை நீங்கள் இன்னும் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் போட்டிருக்கோம். அதுக்குரிய டெஸ்கிரிப்ஷனில் அதுக்குரிய லிங்க்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்து அதையும் எழுதி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இதை ஒரு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச அளவு இந்த மாதிரி இதெல்லாம் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு நாள் மட்டும் ரீட் பண்ணிங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக அது உங்கள் மைண்டில் செட் ஆயிரும். ஒரு 2 days 3 days இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த டாபிக் போயிடுங்க. சரி, இப்போ பார்ப்போம். 9ஆம் வகுப்பு அற்குற்ற அல்கு கூட்டல் உற்ற செவிக்குணவு செவிக்கு ப்ளஸ் உணவு. தந்துய்மின் தந்து ப்ளஸ் உய்மின். வாயினீர் வாயின் ப்ளஸ் நீர். கருமுகில் கருமை ப்ளஸ் முகில். நா தொலைவில்லை நா ப்ளஸ் தொலைவு ப்ளஸ் இல்லை. பிணி நோயுற்றோர் பிணி ப்ளஸ் நோய் ப்ளஸ் உற்றோர். இயல்பீராறு இயல்பு ப்ளஸ் ஈர் ஈர்னா 2ன்னு அர்த்தம். ப்ளஸ் 6 அந்த இடத்துல ப்ளஸ்ங்கிறது தப்பாக இருக்குது. ப்ளஸ் 6. நல்லறம் நன்மை கூட்டல் அறம். ஒருவருக்கு ஒருவன் ப்ளஸ் கு. காட்டுக்கோழி காடு ப்ளஸ் கோழி. ஆற்று பாலம் ஆறு ப்ளஸ் பாலம். கிணற்று தவளை கிணறு ப்ளஸ் தவளை. செம்புக்குடம் செப்புக்குடம்னு சொல்லலாம், இல்லை செம்புக்குடம் ரெண்டில் எதுவாக இருந்தாலும் செம்பு ப்ளஸ் குடம். சிலப்பதிகாரம் சிலம்பு ப்ளஸ் அதிகாரம். இருப்பாணி இரும்பு கூட்டல் ஆணி. நாட்டுப்பண் நாடு கூட்டல் பண். ஆற்று மணல் ஆறு கூட்டல் மணல். இதில் ஒற்று இரட்டிக்கும் அப்படிங்கிற ஒரு புணர்ச்சி விதி இருக்குது. அந்த புணர்ச்சி விதி பேர் இந்த ஆற்றுப்பாலம் காட்டுக்கோழி இந்த மாதிரி இதெல்லாம் வரும். நம்ம அந்த புணர்ச்சி விதி பார்க்கும்போது அதில் பார்ப்போம். சேவடி செம்மை கூட்டல் அடி. வெவ்விருப்பாணி வெம்மை கூட்டல் இருப்பு கூட்டல் ஆணி. இந்த மாதிரி 3 வார்த்தைகள் வர மாதிரி என்ன செய்யலாம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்குறாங்க. குருசேற்றி குருசு ப்ளஸ் ஏற்றி. இந்த குருசுன்ற வார்த்தை பழைய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பரில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. குருசுங்கிறதுக்கு மீனிங் என்னென்னா சிலுவைன்னு அர்த்தம். இது இயேசுநாதரை பற்றி படிக்கும்போது அந்த டாப்பிக்கில் படிப்போம். இத்தகைய ஈ ப்ளஸ் தகைய. இருப்பு முனை இருப்பு ப்ளஸ் முனை. என்றாகடியமான என்று ப்ளஸ் ஆகடியம் ப்ளஸ் ஆன. ஸோ இதோட 9th முடியுது பழைய புக்கு. 10th புக்கில் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக பார்ப்போம். அவ்வூர் ஆ ப்ளஸ் ஊர். ஓர் இரவு ஓர் ப்ளஸ் இரவு. இந்த இடத்துல உயிரெழுத்து வந்திருக்கனால இந்த இடத்துல ஓர்னு போட்டிருக்கோம். இது உயிர்மெய் எழுத்து வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு அப்படின்னு வரும். அதுவும் இலக்கணத்தில் நம்ம பின்னாடி பார்க்கலாம். எவ்விடம் ஏ ப்ளஸ் இடம். நெடுநாவாய் நெடுமை ப்ளஸ் நாவாய். அதாவது பெரிய கப்பல். நாவாய்னா கப்பல்னு ஒரு மீனிங் இருக்குது. அங்கன் அம் ப்ளஸ் கண். பற்பல பல ப்ளஸ் பல. புன்கண் புன்மை ப்ளஸ் கண். அருவிலை அருமை ப்ளஸ் விலை. மருங்கும் ஏ ப்ளஸ் மருங்கும். நற்கருவிகள் நன்மை ப்ளஸ் கருவிகள். இன்னமுது இனிமை ப்ளஸ் அமுது. அங்கை அகம் ப்ளஸ் கை. விதிர்ப்புற்றஞ்சி விதிர்ப்பு ப்ளஸ் உற்று ப்ளஸ் அஞ்சி. பாவிசை பா ப்ளஸ் இசை. நாற்கரணம் 4 ப்ளஸ் கரணம். பொற்குடம் பொன் ப்ளஸ் குடம். காரணத்தேர் காரணத்து ப்ளஸ் ஏர். பெரியன் பெருமை ப்ளஸ் அன். நாற்பொருள் 4 ப்ளஸ் பொருள். பாசிலை பசுமை ப்ளஸ் இலை.
பைங்கூழ் பசுமை ப்ளஸ் கூழ். சேதாம்பல் செம்மை ப்ளஸ் ஆம்பல். அறனறிந்து அரண் ப்ளஸ் அறிந்து. திறனறிந்து திறன் ப்ளஸ் அறிந்து. எந்நாளும் ஏ ப்ளஸ் நாளும். தேவாரம் தே ப்ளஸ் ஆரம்னு பிரிக்கலாம், தே ப்ளஸ் வாரம்னு பிரிக்கலாம். தென்திரை தென்மை ப்ளஸ் திரை, இந்த இடத்துல மூங்கிற வரக்கூடாது, தென்மை ப்ளஸ் திரை மட்டும்தான். நெடுநீர் நெடுமை ப்ளஸ் நீர். அவ்வழி ஆ ப்ளஸ் வழி. இருவிழி 2 ப்ளஸ் விழி. வெள்ளெயிறு வெண்மை ப்ளஸ் எயிறு. எண்கிணங்கள் எண்கு ப்ளஸ் இனங்கள். மாதிரத்துறை மாதிரத்து ப்ளஸ் உரை. செங்கதிர் செம்மை கூட்டல் கதிர். தண்டலிற் பாதம் தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பாதம். இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கொஸ்டின். திண்டிரல் திண்மை ப்ளஸ் திரள். சிரமுகம் சிரம் ப்ளஸ் முகம். பணிந்திவர் பணிந்து ப்ளஸ் இவர். அன்பெனப்படுவது அன்பு ப்ளஸ் எனப்படுவது. கண்ணிரண்டு கண் ப்ளஸ் இரண்டு. தற்குறிப்பேற்ற அணி தன் ப்ளஸ் குறிப்பு ப்ளஸ் ஏற்றம் ப்ளஸ் அணி. ஈரொன்பது 2 ப்ளஸ் 9. இதுவரை 10th பழைய புக்கு வந்து இதோடு முடிஞ்சு. பிற வினாக்கள் அப்படிங்கிறது 6th 10th வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா இதுலேயும் நம்ம கேட்ட வினா கேட்காத வினா எல்லாம் கலந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இந்த பிற வினாக்கள் கீழே வரும். இதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் திரும்ப திரும்ப வாசிக்கிறத கேட்கும்போது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஹெட்ஃபோன் போட்டு ஒரு தடவை கேட்டுக்கோங்க, இல்லைனா இதை எழுதி வச்சுட்டு ஒவ்வொரு தடவையும் வாசிச்சுக்கோங்க. எதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு கொஸ்டினா, இதெல்லாம் படிக்கணுமா, இதெல்லாம் ரீட் பண்ணுறதே போர் அடிக்குதுன்னு நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல தான் டிஎன்பிஎஸ்சியில் நம்ம மார்க்கை வந்து விட்டுட்டு வருவோம். இந்த வார்த்தையை பார்த்த மாதிரி இருக்கும், ஆனால் அங்கே வந்து எழுதும்போது தப்பு விட்டுருவோம். ஸோ அதனால் இது எழுதி வச்சு படிங்க. தீந்தமிழ் தீமை ப்ளஸ் தமிழ். தம்மீர் பெரியார் தம் ப்ளஸ் இன் ப்ளஸ் பெரியார். திருவருட்பா திரு ப்ளஸ் அருள் கூட்டல் பா. தென்னீர் தென் ப்ளஸ் நீர். நம்மூர் நம் ப்ளஸ் ஊர். தீச்செயல் தீமை ப்ளஸ் செயல். உள்கருத்து உண்மை ப்ளஸ் கருத்து. நான்மதி நான் கூட்டல் மதி. பாடான் திணை பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. பாடான் திணை பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. இதுவும் டிஎன்பிஎஸ்சி கேட்டிருக்காங்க. புன்கண் அஞ்சும் புன்மை ப்ளஸ் கண் ப்ளஸ் அஞ்சும் அல்லது புன்கண் ப்ளஸ் அஞ்சும். மல்லலம் குறித்து மல்லல் ப்ளஸ் அம் ப்ளஸ் குருத்து. முன்னீர் 3 ப்ளஸ் நீர். மெய்ப்பொருள் மெய்மை ப்ளஸ் பொருள். 96 நம்ம 96ன்னு சொல்லுவோம். 9 ஒரு 10 ஒரு 6 அல்லது 90 ப்ளஸ் 6. நற்கரிகள் நன்மை கூட்டல் கரிகள். பேராசிரியர் பெருமை ப்ளஸ் ஆசிரியர். முத்தமிழ் 3 ப்ளஸ் தமிழ். மக்கட்கெல்லாம் மக்கட்கு ப்ளஸ் எல்லாம் மக்களுக்கு ப்ளஸ் கூ ப்ளஸ் எல்லாம்னு சொல்லலாம். விழிப்புணர்வு விழிப்பு ப்ளஸ் உணர்வு விழி உணர்வுன்னு சொல்லலாம். அடுத்து விதிப்புற்றஞ்சு ஏற்கனவே பார்த்தோம். விதிர்ப்பு ப்ளஸ் உற்று ப்ளஸ் அஞ்சு. வெற்றிடம் வெறுமை ப்ளஸ் இடம். ஓரிடம் 1 ப்ளஸ் இடம். ஏட்டிலக்கியம் ஏடு ப்ளஸ் இலக்கியம். முத்தொள்ளாயிரம் 3 ப்ளஸ் 900. அகராதி அகரம் ப்ளஸ் ஆதி. நன்னெஞ்சு நன் ப்ளஸ் நெஞ்சு. தன்னெஞ்சுன்னு கொடுக்கும்போது தன் ப்ளஸ் நெஞ்சு அப்படின்னு வரும். மின்னணுவியல் மின் ப்ளஸ் அணு ப்ளஸ் இயல். வளியொலிகி வளி ப்ளஸ் ஒலிகி. இதில் அகராதி அப்படிங்கிறதுல அகரம் ப்ளஸ் ஆதின்னு பேசியிருக்கீங்க, அகரம் ஆதின்னு வரும்ல அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் நம்மளுக்கு வந்து என்ன செய்யலாம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கலாம். பாவிசை பா கூட்டல் இசை. எண்கிணங்கள் எண்கு ப்ளஸ் இனங்கள். அச்செல்வம் ஆ ப்ளஸ் செல்வம். இல் பொருள் இன்மை ப்ளஸ் பொருள். பதிற்று 10 10 ப்ளஸ் இற்று ப்ளஸ் 10 பதிற்று ப்ளஸ் 10. கீழ் செயல் கீழ்மை ப்ளஸ் செயல். மேதகு மேன்மை ப்ளஸ் தகு. நம்ம மேதகு கவர்னர் அப்படின்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரி மேல் திசை மேற்கு கூட்டல் திசை. கீழ் திசை கிழக்கு கூட்டல் திசை. ஸோ இதோட வந்து பிரித்து எழுதுக 9, 10ஆம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய கொஸ்டின்லாம் இதோட முடிஞ்சிருச்சு. இனி அடுத்து 11, 12ஆம் வகுப்பு கூடிய பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து நாங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கும்போது பாஸ் ஆன கொஸ்டின்ஸ். இதெல்லாம் நாங்கள் எழுதி வச்சு படித்தோம். அதை இப்போ உங்களுக்கு சொல்கிறதுக்காக இதை வந்து டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இதோட பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு போட்டு விட்றேன். பிரிண்ட் எடுத்து வச்சும் படிச்சுக்கோங்க, இல்லை எழுதி வச்சும் படிச்சுக்கோங்க. 11th 12th புக்கு பழைய புக்கு, இல்லை 6th to 10th புக்கு பழைய புக்கு கிடைக்கிறதெல்லாம் ரேராக இருக்குது. அதனால் இதெல்லாம் வந்து ரொம்ப பத்திரப்படுத்தி எழுதி வச்சுக்கோங்க. பிரித்தெழுதுகன்னு டாபிக் தான் கொடுத்துருக்காங்களே ஒழிஞ்சு எதுவுமே வந்து பழைய புக்லையும் கேட்கலாம், புது புக்லையும் நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக படிங்க. படிப்பு ஒன்று மட்டும்தான் நம்மளுடைய ஆயுதம். படிங்க, போஸ்டிங் வாங்குங்க. ஆல் தி பெஸ்ட். கண்டினியூஸாக படிங்க. ஒரு டாபிக் படிச்சிட்டோம், ஒரு டாபிக் போர் அடிக்குது, இனி இது மட்டும்தான் படிச்சுக்கிட்டே இருக்கோம், இது மட்டும்தான் தமிழில் கேட்க போகிறாங்களா, இனி அடுத்தடுத்துலாம் போகிறதுக்கு நேரமாகும்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு டாபிக் எடுத்தாலுமே ஒவ்வொரு நாள் போதும். இன்னும் 3 மாதம் தான் இருக்குது. நீங்கள் நம்ம வந்து ரொம்ப சின்ன பிள்ளையே கிடையாது. நம்ம எல்லாருமே ஒரு லெவலில் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க எல்லாருமே வந்து என்னென்னா ஒரு யங்ஸ்டர்ஸாக தான் இருப்போம். அதனால் வந்து 6th-லேருந்து 10th வரையும் உள்ள புக்கு வந்து படிக்கிறதும் ஈஸியாக தான் இருக்கும், புரிகிறதும் ஈஸியாக தான் இருக்கும். நம்ம தான் அதை மெனக்கெடுத்து உட்காந்து படிக்கணும். கஷ்டம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போஸ்டிங் வாங்க முடியாது. அதை வந்து ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு மற்றவங்க மாதிரி நம்ம போஸ்டிங் வாங்கணும்னு நினைங்க. என்னோடய மோட்டிவேஷன் வீடியோவோ என்னோடய குரூப் 4 சேலரி எவ்வளோ அப்படிங்கிறத நான் வந்து இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் போட்டிருக்கேன். எனக்கு வந்து ஜேஏ விஏஓ அப்போ வந்து சர்வே எக்ஸாம் இது சேர்ந்துருந்துச்சு. சர்வேயரில் எதுனாலும் எடுக்கலாம். ஆனால் எனக்கு வந்து ஆஃபீஸ் ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் டைப்பிஸ்ட் எடுத்திருந்தேன். என்னோடய ஓன் டிஸ்ட்ரிக்டே எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும், பாஸ் பண்ணி நம்ம வரணும். நீங்கள் வந்து கண்டிப்பாக என்னோடய மோட்டிவேஷன் முன்னாடி இருக்க வீடியோவை எடுத்து பாருங்கள். என்னோடய சேலரியை பாருங்கள். என்னோடய ஒர்க்கெல்லாம் எப்படி இருந்துச்சுங்கிறது உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவை நோட் பண்ணி எழுதி வச்சுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.